ஒரு நாள் காலை பொழுது வீட்டிற்குள் கிளி வந்தது. என் வீட்டில் பொருட்கள் எல்லாம் ரொம்ப நன்றாக உள்ளது. இப்படியே இருந்தால் நல்லா இந்த கிளி பாரு என்னோட கொய்யாப்பழத்துல சாப்பிட்டு நாசம் பண்ணுது. முதல்ல இந்த கிளிய புடிச்சு நம்ம கூண்டுக்குள்ள போடணும். இந்த கூண்டுல வச்சிடலாம் இந்த கொய்யாப்பழத்தை. இந்த கிளிய கொண்டு போய் தூரமா கண்காண இடத்துல விட்டுறணும். கிளியை கொண்டு போய் வெளியே விட்டதும் வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளும் மாயமாக குறைந்து விட்டது. காரணம் வறுமை. வறுமையினால் எல்லாத்தையுமே விற்று விட்டார்கள். என்னாச்சு? நம்ம வீட்டுல எவ்வளவு பொருட்கள் இருந்துச்சு, இப்ப எதுவுமே இல்ல. ஏன் தான் நம்மளை இப்படி வறுமை போட்டு வாட்டுதுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கும் அதுதான் புரியவே இல்ல. நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு வறுமையே இல்ல. சில மாதம் கழித்து மறுபடியும் கிளி வீட்டிற்குள் வந்து இந்த கிளி மறுபடியும் வந்து விட்டதா? ஐயோ, ஏற்கனவே என் வீட்டுல வறுமை வாட்டுது. இது மறுபடியும் வந்து இருக்கிறதையும் தின்னு தீத்துரும் போல தெரியுதே. கிளி போயிடுச்சு. கிளி வீட்டிற்குள் வந்ததால் போன பொருள் எல்லாம் மீண்டும் வீட்டிற்குள் வந்தது. பணமும் நிறைய கிடைத்தது. மறுபடியும் எல்லா பொருட்களும் வாங்கினர். இந்த கிளி வந்துருச்சா? சரி, இதை திறந்து விட்டுருவோம். போ, இனிமே நீங்க வராத. கிளியை ஒரு வழியா விரட்டியாச்சு. கிளியை விரட்டியவுடன் மறுபடியும் வந்த பொருள் எல்லாம் மறுபடியும் சென்று விட்டது. காரணம் மறுபடியும் வறுமை வந்து விட்டது. என்ன இது, மறுபடியும் வறுமை வந்து விட்டது? ஏன் இப்படி நடக்கிறது? ஆமாங்க, என்னாச்சு? நல்லா சம்பாதிச்சீங்க, இப்ப மறுபடியும் உங்களுக்கு வேலையெல்லாம் போய். கொஞ்ச நேரம் நானும் யோசிக்கிறேன் இரு. ஆனா இந்த கிளி வந்தவுடன் நமக்கு வறுமை இல்லாம இருந்துச்சு. கிளி போனவுடனே மறுபடியும் வறுமை வந்துருச்சு. மறுபடியும் கிளி வந்தது நல்லா இருந்தது. மறுபடியும் கிளி போனது வறுமை வந்துருச்சு. அப்போ இந்த கிளி வரனாலதான் நமக்கு அதிர்ஷ்டமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த கிளி வந்தா விடவே கூடாது. புடிச்சு நம்ம வீட்லயே வச்சுக்கணும். அப்பதான் நமக்கு வறுமையே வராது. இதுக்கு உணவளிக்கிறதுனாலதான் நமக்கு இங்கே செல்வம் கொட்டுதுன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த கிளிய நம்மளே வச்சுக்குவோம் வீட்டுக்குள்ள. இனிமேல் எங்கேயுமே விடக்கூடாது. நல்லபடியே நம்மளே வளர்த்துக்குவோம். ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். நம்மளே இனிமேல் வளர்த்துக்கலாம். கிளியை வளர்த்தவுடன் வீட்டில் செல்வமும் அதிகமாக பெருகியது. கிளியும் சந்தோஷமாக உள்ளது. இனி இந்த குடும்பத்தில் கஷ்டமே இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது மக்களே? நாம் செய்யும் தர்மம் தான் நம்மளை காப்பாற்றும். நமக்கு செல்வமும் பெருகும், குறையவே குறையாது. ஒரு ஊரில் கார்த்திக் என்பவன் இருந்தான். அவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவன் ஒருவனே. அவன் சம்பாதித்தால்தான் அவனுக்கு பிழைப்பே ஓடும். அவன் வயல் வைத்து நாட்களை ஓட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அந்த தொழிலும் இல்லை. என்ன செய்வது என்பது தெரியல. அதனால் பஜாருக்கு சென்றான் கார்த்திக். அங்கே போய் ஏதாவது ஒரு வேலை செய்யலாம், ஏதாவது ஒரு கடை போடலாம் என்று யோசித்து கடனாக சில அரிசிகளை வாங்கலாம் என நினைத்தான். நாம் கடன் வாங்கும் அவர்கிட்ட போய் பணம் கேட்டு அரிசிகளை வாங்கி கொண்டு போடலாம். அண்ணே, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க. எதுக்குப்பா 10,000 ரூபாய்? அண்ணா, அரிசி வாங்கி கடை வீதியில விக்கலான்னு இருக்கேன்னா. அப்படியா? சரி, இந்த அப்பா ஒரு வழியா அரிசி மூட்டையை வாங்கியாச்சு. நம்ம இதை கொண்டு போய் கடை வீதியில விற்போம். அதிகமான விலைக்கு விற்போம். எப்ப எவ்வளவுப்பா இந்த அரிசி? இந்த அரிசி கிலோ 20 ரூபாய். என்ன 20 ரூபா? அங்க எல்லாம் 15 ரூபா. நீ மட்டும் என்ன 20 ரூபா சொல்ற? ரொம்ப அதிகமா இருக்குது. அப்புறம் என்னன்னு அதிக விலை ஆகாம இருக்குமா? இந்தாங்க வாங்கி. வேண்டாம், நீ ரொம்ப அதிகமா விலை சொல்ற. நாங்க வேற பக்கம் போய் வாங்கிக்கிறோம். என்னடா இது, நம்ம கிட்ட எதுவும் வாங்கவே மாட்டேங்கிறாங்க. அதிக ஆசைக்கு ஆசைப்பட்டது தப்பா போச்சு. இனிமேல் அதிக விலைக்கு விற்கவே கூடாது. பேராசை பெருநஷ்டங்கிறது இதுலதான் போல தெரியுது. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.